இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை வார்த்தைக்கு என்று அர்ப்பணிக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்தியுடைய தலைப்பு எழுந்திரு, எழுந்திரு. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் செய்திக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு பிறகு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நாளில் கடந்து செல்வேன். கடந்த வாரத்தில் 25/1/2026 அன்று 12 மணிக்கு நான் ஜெபிக்க எழுந்தேன். பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஜெபம் தாண்டியது. ஜெபம் முடித்த பிறகு 2 மணிக்கு மேல நான் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை காண்பித்தார். பிரகாசமான ஒரு வெளிச்சம் நான் பார்த்தேன். அந்த வெளிச்சத்திற்குள்ள ஒரு எழுத்து இருந்தது. அந்த எழுத்து கொஞ்சம் ஆரம்பத்துல மறைந்திருந்தது, கொஞ்சம் எழுத்துக்கள் தெரிஞ்சது, கொஞ்சம் மறைந்து சில எழுத்துக்கள் தெரியவில்லை. நான் ஜெபத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரை நான் தெளிவாக படிக்க எனக்கு கிருபித்தாங்க என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கும்பொழுது தெளிவாக ஆவியான அந்த வார்த்தையை காண்பித்தார். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எழுந்திரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் தரிசனத்தில் எழுந்திரு என்ற வார்த்தையை எனக்கு காண்பித்தார். அதிலிருந்து நான் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் என்னை நான் முழுவதுமாக அர்ப்பணித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை குறித்து எனக்கு தரிசனத்தை கொடுத்த பிறகு அநேக செய்திகள் எனக்கு நேராய் எழுந்திரு என்ற வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாம் அந்த வார்த்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அல்லேலூயா. யோசுவாவை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல, யோசுவாவே நீ எழுந்திரு, நீ முகங்குப்புற இப்படி படுத்து கிடக்கிறது என்ன? அல்லேலூயா. இந்த யோசுவா தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவர் இந்த யோசுவா. அல்லேலூயா. அருமையானவர்களே, உத்தமமாய் நீதியாய் நடந்துடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வருது பாத்தீங்களா? காரணம் என்ன? ஒரே ஒரு ஆகான் செய்த தவறு நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களே தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் நீதியாய் நடந்தாலும் சத்தியத்தில் நடந்தாலும் உத்தமமாய் நடந்தாலும் நமக்கு அருமையானவர்கள், சபையிலோ அல்லாவிட்டால் நமக்கு அருமையானவர்கள் ஒரு தீமைக்குள்ளாய் ஒரு தவறு செய்யும் போது அது எல்லாரையும் பாதிக்கிறதா இருக்குது. அருமையானவர்களே, இந்த வேலையில பாருங்கள் பிரியமானவர்களே, யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கிற அந்த வேலையில பாருங்க கர்த்தர் சொல்ல, நீ எழுந்திரு. அல்லேலூயா. நீ எழுந்திரு என்று ஒரு சத்தம் யோசுவாவுக்கு வருகிறது. ஏன்னா நீ ஒருவேளை தோல்வியின் வழியை சந்தித்தாலும் அந்த இடத்துல அப்படியே முடங்கி விடக்கூடாது, அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த தோல்வி உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த தோல்வி காரணமா இருக்கிற காரியங்களை நீ அப்புறப்படுத்தும் பொழுது பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ வெற்றி பார்ப்ப. ஏன்னா இந்த யோசுவா பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த யோசுவா கர்த்தருடைய பார்வையில செம்மையாய் உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் நடந்து ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்ததுனாலே, விசுவாச வார்த்தைகளை பேசினால எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, ஒருவேளை உத்தமமாய் நடக்கூடிய வாழ்க்கையிலும் தோல்வி வரும். ஒருவேளை தங்களுடைய அறியாமையினால தங்களுடைய மீறுதலினால கூட சில வேளை தோல்வி வரும். எதுவா இருந்தாலும் சரி, இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ண போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, வாலிப மகனே சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ விழுந்து போய் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ எண்ணியது உனக்கு கைகூடி வராமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியே சந்தித்து கொண்டு கூட ஒருவேளை இருக்கலாம். உனக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்திரு. ஏன் என்று சொன்னால் பாருங்க, உன்னை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சில சவால்களை கொண்டு வந்து விடுவான், நிந்தைகளை அவமானங்களை கொண்டு வந்து விடுவான். ஒன்றை மாத்திரம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு வேதனை வழியாய், நிந்தைகள் வழியாய், பாடுகள் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் கடந்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்திலே, உங்க சமுதாயத்திலே, நீங்கள் வாழ்கின்ற வீதியில கர்த்தர் உங்களைத்தான் உயர்த்த போகிறார். உங்களை ஒரு அடையாளத்தோடு என் மகன் என் மகள் என்று சொல்லி உயர்த்த போகிறார். நீங்க எழுந்திருங்க.
இருக்கிற சூழ்நிலை விட்டு எழுந்துருங்க. உங்களுக்கு நேரா தான் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், சோறு பாருங்க, பெரிய எலியா, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு காலத்துல 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை செய்த, வெட்டி போட்ட தீர்க்கதரிசி தான் எலியா. அந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பெண் சவால் விடுகிறார். ஏசேபேல் என்ற தீர்க்கதரிசி உன்னை ஒழிச்சிருவன்னு சொன்ன உடனே பயந்து போய் ஒரு சூர செடி கீழே போய் படுத்துட்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ள தீர்மானிக்கிறார். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. எலியாவே, நீ எழுந்திரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான தேவஜனமே, வாலிப மகனே, வாலிப மகளே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை நீ மாய்த்து கொள்ள தீர்மானம் பண்ணாதே. நீ வாழ வேண்டிய வயதுல நீ மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காக தான் இந்த செய்தி. நீ எழுந்திரு. நீ உன் விருப்பம் நிறைவேறவில்லையா? உன்னை ஏமாற்றி விட்டார்களா? உன்னை வஞ்சிக்கிறார்களா? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் தடை பண்ணி விட்டார்களா? உன்னை எல்லாரும் இருந்தும் உன்னை ஒரு அனாதை போல விட்டு விட்டார்களா? நீ கலங்காதே, நீ தவிக்காதே, நீ எழுந்திரு. உனக்காகத்தான் இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், உனக்கு நேராய் வருகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார், நீ எழுந்திரு. பாருங்க, உன்னை கொண்டு தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கண்டு என் மகனே, மகளே, உன்னுடைய ஜெபத்திற்கு முன்பாக எந்த மந்திரமோ, எந்த தரித்திரமோ, எந்த போராட்டமோ, எந்த பாவ கிரியைகளோ நிற்க முடியாது. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, என் தாயே, சகோதரனே, உன் மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. நீ எழுந்திரு. இனி உன்னை கட்டி வைக்க முடியாது. பொல்லாத சத்துரு உன்னை கட்டி வைக்க முடியாது. பாடுகளோ, உபத்திரவங்களோ, கஷ்டங்களோ, கண்ணீரோ, வியாதியோ, தரித்திரமோ, எந்த போராட்டமோ உன்னை கட்டி வைக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார்ல, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, தோல்வி எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. இந்த காலை வேளையில அருமையான தேவஜனமே, வாலிப மகனே, நீ எழுந்திரு. நீ எழுந்தால் போதும். உன்னை கர்த்தர் புது அபிஷேகத்தை நிரப்ப. நீ எழுந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ, நீ சவால் விட போற. உன் சூழ்நிலையை பார்த்து நீ பேச போற. நீ சவால் விட போற. எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக போகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. என் மகனே, என் மகளே, உன்னுடைய போராட்ட காலம் முடிந்தது. நீ ஏன் முடங்கி போய் கிடக்கிற? நீ ஏன் சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கிற? வெளியே வா, எழுந்திரு. பார்த்து நீ பேசு, விசுவாசத்துல பாரு. உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருக்க போகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சாபத்தீடான இடம், இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கின் கீழே உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் இன்று இந்த காலை வேளை திறக்க போகிறார். இந்த காலை வேளை உனக்கான நாள் இது. உனக்கு நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ போராடின உன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. என் அன்பு மகனே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ உத்தமமாய் நடந்த தோல்வியை சந்தித்திருந்தால் கூட நீ எழுந்திரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை நீ உன்னுடைய தவறு நிமித்தம் கூட நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை ஊதாரித்தனமாய். கெட்ட குமாரன் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, தேவ ஜனமே, சபையே, ஒருவேளை உன்னுடைய மீறுதல் நிமித்தம் கூட நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஏதோ ஒரு சாபத்தீடான கிரியைகள் உன்னிடத்தில் இருப்பதனாலே நீ தொடர்கள், நிந்தையும், அவமானங்களை, தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகலாம். ஆனால் இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் பண்ணு. நான் எழுந்திருப்பேன். கெட்ட குமாரன் தீர்மானம் பண்ணாம். நான் தகப்பனுக்கு விரோதமாக, பாருங்க, ஊதாரித்தனமா ஆஸ்திகளை, தகப்பனுடைய ஆஸ்திகளை, புத்திர சுவிகாரத்தை பாருங்க, ஆஸ்திகளை ஊதாரித்தனமா பேசுகிற இடத்துல அழித்த கெட்ட குமாரனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து, என்ன உணர்வு? என் தகப்பன் வீட்டுக்கு எத்தனையோ பேர் பூர்த்தியான உணவு சாப்பிடுறாங்க, நான் மட்டும் இந்த பன்றி தின்ற தவிட்டுனால நிரப்பிக்கொள்ள ஆசைப்படுறேன், அது கூட எனக்கு கிடைக்கலையே. ஆனா என் தகப்பன் வீட்டுல எல்லாரும் வேலைக்காரங்களை திருப்தியா சாப்பிடுறாங்களே, அங்க போயிட்டுனா எனக்கு திருப்தியான உணவு கிடைக்கும். என் தகப்பன் ஒரு வேலை என்ன பிள்ளையா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட வேலைக்காரர்கள் ஒருவனா ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி தன் தவறை உணர்ந்து தன் தகப்பன் மேல் இருக்கிற அந்த அன்பு, வேலைக்காரர்கள் கிடைக்கிற உணவு கூட எங்க அப்பா எனக்கு கொடுத்துருவார். ஒரு வேலை நான் தகுதி இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போயிட்டு ஊதாரித்தனமா பணத்தெல்லாம் ஆசையெல்லாம் அழிச்சிட்டேன், அது ரொம்ப தப்பு, அப்படி பிள்ளை என்ற ஸ்தானத்தை எனக்கு அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் தகுதியற்றவன் தான்,
ஆனால் ஒன்று, நான் என் தகப்பனிடத்துக்கு நான் எழுந்து புறப்படுவேன் என்று சொல்லி தீர்மானித்து அவன் எழுந்து புறப்பட்டு போன உடனே தகப்புடைய அன்பு பாருங்க, தூரத்தில் வரும்பொழுதே தகப்புடைய அன்பு பாருங்க, ஆளை அனுப்புறாரு, என் மகன் வரான் பாரு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு பாருங்க. இவன் வந்துட்டு கிட்ட வந்து அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், தகப்பனே, உனக்கு விரோதமான பாவம் செய்த உன் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி கிடையாது எல்லாம் சொன்ன உடனே தகப்பன் அது எதையுமே கண்டுக்கல. அதெல்லாம் தெரியும், மனம் திரும்பி வருவான்னு தெரியும், ஏற்றுக்கொள்ளணும் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவும் அவர் பதில் சொல்ல, என் மகன் மரித்தான், அவன் உயிர்த்தான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொன்னார், கொழுத்த கன்றுகளை அடிங்கன்னு சொன்னார். பாருங்கள் பிரியமானவர்களே, அவன் எழுந்த உடனே அவனுக்கு விருந்து சாலையை தன்னுடைய தகப்பன் ஆயத்த பண்ணுங்க, விருந்து சாலை கன்று குட்டி அடின்னு சொல்றாரு, வஸ்திரத்தை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுன்னு சொல்றார், மோந்திரத்தை கொடுன்னு சொல்றார், பாதரட்சை கொடுன்னு சொல்றார். என் மகனே மகளே, இன்றைக்கு நீ எழுந்துரு, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வர போகிறது. நீ அநேக கட்டுகளை உடைக்க போகிற, அநேக தரித்திரத்தை நீ அநேக பாவத்திற்கு ஜனங்களுக்கு நீ ஒரு ஹல்லேலூயா வெளிச்சமாய் மாற போற. நீ தான் மலை மேல இருக்கிற பட்டணம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எழும்பு, அந்த இடத்தை விட்டு எழும்பு. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உன்னை கட்டி வச்சிருந்த கட்டுக்குள்ள வெளியே வா, இன்றைக்கு ஒரு அழைப்பு வருகிறது, நீ எழுந்துரு. சூழ்நிலை விட்டு நீ எழுந்து, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும். நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலை இது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, வாலிப மகனே, நீ எழுந்திரு, உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். இது எழுந்திருக்க வேண்டிய வேலை. உனக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இன்றைக்கிலிருந்து ஒரு எழுப்புதல் தீ ஹல்லேலூயா இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல பற்றி பிடிக்க போகிறது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் அக்கினி ஜுவாலைகளாக மாற போகிறார்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பிசாசு கண் வைத்து குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் யோசுவாக்கள் எழும்ப போகிறார்கள். இந்த உலகத்திற்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கிற, சாத்தானுக்கு சவால் விடுகிற யோசுவாக்கள் எழும்ப போகிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே அபிஷேகத்தில் நிரம்பி ஆயிரங்கள் ரட்சிப்புகளை நடத்துகிற, சத்தியத்தை நடத்துகிற, யோசேப்பை போல் பரிசுத்தமாக வாழுகிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பத்தான் போகிறார். ஓ ஹல்லேலூயா. நீ எழும்பு, எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு எனக்கு ஜெபிங்க. கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல இரவு வேலைக்காய் காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்கிற என் தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. முடங்கி போய் தோல்வியை, நிந்தையை, அவமானத்தை சந்தித்து இதிலிருந்து நான் எழும்ப மாட்டேனா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவரே விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே விடுவீங்க. ஆண்டவரே, நான் எழுந்திருக்க வேண்டும். இந்த பிசாசின் அடிமையில் இருந்து, இந்த கட்டில் இருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனுடைய அன்புக்கு நான் உண்மையா இருப்பேன். என் தகப்பனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன். என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். என் ஆண்டவருக்கு சாட்சியை வாழ்வேன். உத்தமமாய் நீதியை நடப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறாங்களோ அவங்க மீது கிருபையின் பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவ அபிஷேகம் கடந்து வரட்டும். விடுவீங்கப்பா. ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. மெய்யாகவே இந்த செய்தி அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலையாக்க போற தயவுக்காக நன்றி. மெய்யாகவே இந்த நாள்ல ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, அநேக வாலிப பிள்ளைகள் எழும்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. உமது அன்பு கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆசீர்வதிப்பார். நீங்க எழுந்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட